அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடையம் ஒன்றியத்துல நேற்றைய தினம் திமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்துல தென்காசி மாவட்ட செயலாளரான சிவபத்மநாதன் தலைமையில இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பூங்கோதை ஆளுநர்னாவே கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என கீழப்பாவூர் ஒன்றியத்தை சேர்ந்த சிவனு பாண்டியன் என்ற ஒன்றிய செயலாளர் சொன்னதாகவும் அதற்கு அந்த அவர் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து கட்சியினர் பூங்கோதை ஆளுநர்னாவை அங்கிருந்து செல்ல வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வருகிறது. அந்த நிலையில அந்த கூட்டத்தில் திமுக பிரமுகரான பூங்கோதை ஆளுநரின் சகோதரரான எழிலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே குடும்பத்தின் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரும் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில அந்த கூட்டத்திலிருந்து பூங்கோதை ஆளுநர்னா ஒன்றும் சொல்லாமல் கலைந்து சென்றிருக்கிறார். மீண்டும் சிறிது நேரத்தில் அதே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதே இடத்திற்கு கலந்து கொள்வதற்காக வந்த நிலையில அந்த கூட்டத்திற்கு யாரும் கலந்து கொள்ளக்கூடாது தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழும்பிய நிலையில அந்த கூட்டம் நடைபெற்ற மண்டபத்திலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி நீங்க செயல்பட்டு கொண்டிருப்பதாக தொடர்ந்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில காலில் விழுந்து காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறோம், இந்த பகுதியிலிருந்து நீங்கள் செல்ல வேண்டும் என அந்த பூங்கோதை ஆளுநர்னா அவர் காலில் விழுந்து செல்ல அவங்களை அனுப்பக்கூடிய காட்சிகள் அந்த வீடியோ காட்சி